அவ்வளவு பெரிய பைரவர். அது இது வேர்ல்ட் ரெக்கார்டுல எல்லாம் பதிவானதா சொல்றாங்க. அதுவும் உண்மையாங்கிறது நீங்க தெளிவுல உண்மை. எப்பவுமே ஒரு விஷயங்கள் உண்மை அப்படிங்கிறது ரெக்கார்ட் அப்படிங்கிறது ரெக்கார்டு தானே. டாக்குமெண்ட் தானே ரெக்கார்டு. கண்டிப்பா. நான் ஏன் கோயில் கட்டினேன், ஏன் இவ்வளவு பெரிய கோயில் அமைச்சேன், ஏன் இத்தனை லட்சம் பேர் உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, நான் பைரவர் கோயில் கட்டணும்னு நினைச்சது என்னுடைய உண்டுதல். ஏன் இந்த இடத்துக்கு கோயில் அமைச்சதுங்கிறது இன்னொரு பெரிய மிராக்கலான ஒரு விஷயம் தான். இது பழனி காங்கியம் போற ஈரோட்ல இருந்து என்ஹெச் மெயின் ரோடு அவள் பூந்துங்கிற கிராமம். நம்மளுடைய கோவிலுடைய முடிவு பாத்தீங்கன்னா மயானம் சுடுகாடு பின்பக்கம். இந்த கோவில் ஒட்டிய ஒரு ஓடைன்னு போயிட்டே இருக்கு. ஒரு காசியிலிருந்து ஒரு பிரதானமா ஒரு வயதான ஒரு சித்தர்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இந்த கோயிலை சுத்தி பாக்குறாங்க. கும்பாபிஷேகத்துக்கு முன்னாடி இந்த கோயிலை சுத்தி பாக்குறாங்க. ஒரு தண்ணி போயிட்டு இருக்குது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணி போயிட்டு இருக்கும். பின்னாடி மயானம்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஓடையும் இருக்கணும், மயானம் இருக்கணும். இது எங்க இருக்கு? காசியில ரிவர் ஆறுன்னு சொல்றோம், மயானத்தை சுடுகாடுன்னு சொல்றோம். அதே போல இங்க அமைஞ்சதுனாலதான் அந்த பெரியவங்க வந்தவங்க, அந்த சித்தர் வந்தவங்க இது தென்னகத்துக்கு ஒரு காசின்னு அறிவிச்சார். எதுக்கு? இந்த கோவில இதுதான் இந்த பேரத்தை இருக்கணும், தென்னகத்துக்கு ஒரு காசி, தென்னக காசி. அவங்க அறிவிச்சதான் இந்த பேரை நிலைச்சு இன்னைக்கு தென்னக காசி பைரவ கோவில் எல்லா பக்கம் பிரதிபலிச்சுக்கிட்டு பைரவர் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு.